குறிப்பாக அண்மையிலே திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வைத்தியசாலைகளிலே கடமையாற்றுகின்ற, அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற முஸ்லிம் தாதிகள், அதே போன்று மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடையை அணிந்து வரக்கூடாது என்ற விடயம் அண்மை காலமாக எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த அடிப்படையிலே தாம் கடமையேற்று முதல் தற்போது ஓய்வூதியம் பெறும் வயதை அடைந்திருக்கின்ற இவர்கள் இந்த காலங்கள் வரை அவர்கள் அவ்வாறான கலாச்சார உடையை சேர்ந்து அணிந்துதான் அவர்கள் கடமைகளுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது கலாச்சார உடையை நீங்கள் அணியக்கூடாது, இதை நீங்கள் மீறுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும், அதே போன்று அவர்களுடைய ஊதியம் அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விடயங்கள் இழக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. இம்ரான் மாரூஃப், you have 2 more minutes. ஆகவே இதை கவனத்திலே எடுத்து இவர்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்கின்றேன். என்றால் இனவாதம் இல்லாத ஆட்சி என மேடைக்கு மேடை கூறி கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சியை அமைத்தது. இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால், அல்லது இந்த அதிகாரி அவருடைய இஷ்டத்துக்கு செயல்படுகின்றாரா அல்லது இந்த அதிகாரிக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட வேண்டும். இனவாதத்தை தற்போதைய கையிலே எடுத்துள்ள இந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது.